மெட்டா லீட் ஆட்ஸில் வர லீட்ஸை ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு கூகுள் ஷீட்டுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட சிஆர்எம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை மெட்டாலிருந்தே டைரெக்டாக ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆனால் 70 to 80% ஆஃப் பிஸ்னஸஸ் வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க. வித் ஈஸி ஸ்டெப்ஸ் உங்களோட டைம் சேவ் பண்ணுற இந்த ஆட்டோமேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய், திஸ் இஸ் அபிராமி ஃப்ரம் இன்ஃபோசோப் டிஜிட்டல் அகாடமி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெட்டா லீட் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் டெய்லி வர லீட்ஸை வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களோட கஸ்டமர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கூகுள் ஷீட் அப்படி இல்லை அப்படின்னா சிஆர்எம்க்கு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி செட் பண்ணுறது தான் இந்த மெட்டா லீட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. பட் இதை நம்மளால் மெட்டாலிருந்தே ஈஸியாக பண்ண முடியும். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒர்க்கும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட டைமை சேவ் பண்ணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எந்த ஒரு லீட்ஸையும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெட்டா பிஸ்னஸ் மேனேஜர் போய்க்கணும். ஒன்ஸ் உங்களோட மெட்டா பிஸ்னஸ் மேனேஜர் டேஷ்போர்டு வந்ததுமே உங்களோட கேம்பெயினில் லீட் கேம்பெயின், அதாவது நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எந்த லீட் கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லீட் கேம்பெயினை எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆட் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. நீங்கள் கிரியேட் பண்ண ஃபார்முக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டட் லீட் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லீட் ஃபார்ம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதில் வந்து இந்த சிஆர்எம் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நம்ம செட்டப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஜ் வந்ததுமே கீழே வந்து செலக்ட் சிஆர்எம் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட சிஆர்எம் எதுவோ அந்த சிஆர்எம் நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிட்டு ஆன் ஸ்க்ரீனில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்களோட சிஆர்எம்க்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இதில் வந்து நான் எப்படி ஒரு கூகுள் ஷீட் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த நியூ இன்டெகிரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாப்அப்பில் 2 ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் யோர் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னும் ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணல, நியூவாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரௌஸ் யோர் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட கூகுள் ஷீட் லிங்க்கை காப்பி பண்ணி கூட இங்கே ப்ரொவைட் கூகுள் ஷீட் லிங்க் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஷீட்டோட லிங்க் கூட நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஷீட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஷீட் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஷீட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணது உங்களோட ஹோல் ஸ்ப்ரெட்ஷீட். இதில் வந்து உங்களோட கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து செலக்ட் அ ஃபார்ம். இப்போ உங்களோட ஃபார்ம் எதுவோ, அதாவது உங்களோட இன்ஸ்டன்ட் ஃபார்ம் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது எந்த ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு கூகுள் ஷீட்டுக்கு போகணுமோ அந்த ஃபார்மை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த நியூ ஃபார்ம் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஃபார்மில் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிளாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட டேட்டா செட்டும் வந்து அந்த பிஸ்னஸ் ஐடியோட கனெக்ட் ஆன டேட்டா செட் தானே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் லீட் சப்மிட் பண்ண போகிறோம். அதாவது இப்போது நம்ம ஆட்டோமேட் பண்ணது கரெக்டாக அங்கே வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. சென்ட் டெஸ்ட் லீட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் சென்ட் பண்ண டெஸ்ட் லீட் வந்து ப்ராப்பராக இங்கே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்னோட கூகுள் ஷீட் போயிட்டு இந்த நியூ லீட் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நியூ லீட், அதாவது நான் சென்ட் பண்ண டெஸ்ட் லீட் வந்து இங்கே ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து சேம் பாப்அப் போயிட்டு அப்டேட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இதில் இந்த லீட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட பாப்அப் வந்துட்டு இதில் வேலிடேட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வேலிடேஷன் சக்ஸஸ், லீட் ஸ்டேட்டஸ் டன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணாதான் உங்களோட கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கனெக்டட்னு வந்துருச்சா? ஸோ வந்து நம்மளோட லீட் ஃபார்ம் வந்து நம்மளோட கூகுள் ஷீட் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்போ டெஸ்ட் லீட் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது ப்ராப்பராக ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது மெட்டாலேயே. ஸோ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா லீட் டெஸ்டிங் டூல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோட டெஸ்டிங் டூலுக்குள்ளே வந்துட்டேன்.
ஒன்ஸ் நீங்கள் வந்து மெட்டா லீட் டெஸ்டிங் டூல் வந்ததுமே ஸோ இதில் வந்து உங்களோட பேஜ் எதுவோ அந்த பேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ப்ராடக்ட் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் லீட் ரிட்ரைவல் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபார்ம் எதுவோ அதை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஃபார்முமே உங்களுக்கு இங்கே வந்து விசிபிளாக இருக்கும். இந்த ப்ரிவ்யூ ஃபார்ம் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெலீட் லீட் அப்படின்றத ஒரு தடவை கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மெட்டா லீட் டெஸ்டிங் டூல் யூஸ் பண்ணி ஏதாச்சும் லீட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் மறுபடியும் பண்ண முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த லீடை டெலீட் பண்ணிட்டு தான் மறுபடியும் உங்களோட லீடு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ப்ரிவ்யூ ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் நேம் ரெண்டுமே வந்து ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. என்னோட ஃபோன் நம்பர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட கூகுள் ஷீட் போயிட்டு இப்போ நான் சப்மிட் பண்ண லீடு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் லீட் நம்ம ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட நேமில் சப்மிட் பண்ண அந்த லீடு வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். என்றைக்குமே ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ணதுமே டெஸ்ட் லீட் சப்மிட் பண்ணிட்டேன்னு விட்டுறாதீங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ஃபுல் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது பெஸ்ட். ஃபைனலி மெட்டாலிருந்தே ஈஸியாக எப்படி ஒரு லீட் ஆட்டோமேஷன் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நான் எப்படி ஒரு கூகுள் ஷீட்டுக்கு ஆட்டோமேஷன் செட் பண்ணுறது அப்படின்னு தான் காமிச்சிருப்பேன். இன்கேஸ் உங்ககிட்ட CRM இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கூகுள் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட CRM இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டாலிருந்தே உங்களோட CRM வச்சு ஆட்டோமேட் பண்ண முடியும். நீங்கள் மெட்டா சொல்கிற ஆன்ஸ்க்ரீன் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் CRM கூட கனெக்ட் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேஷன் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரை திஸ் அவுட்.